ஹலோ எவ்ரிவன். நான் இன்னைக்கு எய்ம்ஸோட ப்ரோட்டோகால் டுவர்ட்ஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோவிட்-19 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதை மறுபடி மே 17 அன்னைக்கு எய்ம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களோட ப்ரோட்டோகாலில் இருந்த பிளாஸ்மா தெரப்பியை இந்த ப்ரோட்டோகால்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க அப்டேட்டட் ப்ரோட்டோகால் விச் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் மே 17th பிளாஸ்மா தெரப்பின்ற டாபிக் இல்லை, மற்ற எல்லாமே அப்படியே தான் ரிமைன் ஆகுது. எய்ம்ஸ் அவங்களோட ப்ரோட்டோகாலை பேஷண்ட்டை 3 செட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க: மைல்ட், மாடரேட் அண்ட் சிவியர். According to AIMS protocol, mild disease na patient is having only upper respiratory tract symptoms with or without fever, and patient presents without shortness of breath or hypoxia. மைல்ட் டிசீஸ் உள்ள பேஷண்ட்டை ஹோம் ஐசோலேஷன்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் பண்ணணும்னா ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங், இன்டோர் மாஸ்க் யூஸ், ஸ்ட்ரிக்ட் ஹேண்ட் ஹைஜீன், சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் லைக் ஹைட்ரேஷன், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிடியூசிவ்ஸ் அண்ட் மல்டிவைட்டமின்ஸ். அப்புறம் ஸ்டே இன் கான்டாக்ட் வித் ட்ரீட்டிங் ஃபிசிஷியன், மானிட்டர் டெம்பரேச்சர் அண்ட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன். ஹோம் ஐசோலேஷனில் இருக்க இந்த மைல்ட் கேசஸ் எப்போ டாக்டர் கிட்ட போகணுன்னா, when the patient is having difficulty in breathing or high grade fever or severe cough which is persisting for more than 5 days. These patients have to seek medical attention. மைல்ட் கேசஸ்க்கான தெரப்பீஸ் என்னென்னா, டேப்லெட் ஐவர்மெக்டின் டோஸ் 200 micrograms per kg once a day for 3 days, which is avoided in pregnant and lactating women, and tablet hydrochloroquine 400 milligrams twice daily for 1 day, followed by 400 milligrams once daily for 4 days unless contraindicated. அப்புறம் இந்த பேஷண்ட்ஸ்க்கு இன்ஹலேஷனல் ரூட் ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறாங்க at a dose of which is primarily budesonide at a dose of 800 micrograms BD for 5 days to be given if symptoms, fever or cough are persistent beyond 5 days. யாரெல்லாம் high risk cases for severe disease or mortalityனா, ஏஜ் வந்து more than 60 years இருந்தாலோ, இல்லை cardiovascular disease, hypertension and coronary artery disease இருந்தாலோ, diabetes mellitus and other immunocompromised states இருந்தாலோ, chronic lung, kidney or liver disease. Next, moderate disease. Moderate disease na when the respiratory rate is more than or equal to 24 per minute with breathlessness, and when saturation levels are more than 90 but less than 93% on room air, that is primarily between 90 to 94. These patients ward admit பண்ணணும். Target SpO2 to be maintained is 92 to 96%. ஸோ இந்த பேஷண்ட்க்கு நான் ப்ரீதிங் ஃபேஸ் மாஸ்க் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவேக் ப்ரோனிங் என்கரேஜ் பண்ணணும். மாடரேட் கேசஸ்க்கு ஸ்டீராய்ட்ஸ், தட் இஸ் இன்ஜெக்ஷன் மெத்தில் பிரெட்னிசோலோன் 0.5லேருந்து 1 mg per kg in 2 divided doses. டியூரேஷன் வந்து 5 to 10 days கொடுக்கணும். பேஷண்ட் வந்து நார்மலாக இருந்தால் ஓரல் ஸ்டீராய்ட்ஸ் அட்வைஸ் பண்ணலாம். கோவிடில் ஆன்டிகோயாகுலேஷனுக்கு கொடுக்குறது ஒன்று அன்ஃப்ராக்ஷன் ஹெப்பாரின் ஆர் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின். டோஸ் 0.5 milligrams per kg once daily subcutaneous route. There should be no contraindication or high risk of bleeding. Apart from routine monitoring, chest x-ray or HRCT வந்து இண்டிகேஷன் இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும், அன்வான்டாக எடுக்கக்கூடாது. லேப் மானிட்டரிங்கில் C-reactive protein and D-dimer 40 to 72 hours, மற்ற ரொட்டீன் கவுண்ட்ஸ் 48 hours. அப்புறம் இன்டர்லூக்கின் 6 levels வந்து only if there is an indication. நெக்ஸ்ட் சிவியர் டிசீஸ்க்கு வந்தோம்னா, when the respiratory rate is more than 30 per minute and associated with breathlessness and saturation levels are less than 90% on room air. ஸோ இந்த பேஷண்ட்ஸை நம்ம ஐசியூவில் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணணும். சிவியர் கேசஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ட்ரை நான் இன்வேசிவ் வென்டிலேஷன். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு ஹை ஃப்ரீக்வன்சி நேசல் கேனுலா போட்டு பார்க்கலாம். அப்பயும் பேஷண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா பேஷண்ட்டை டேரெக்டாக கோவிட் ப்ரோட்டோகால் படி இன்டுபேட் பண்ணிடணும். சிவியர் கேசஸில் ஸ்டீராய்ட்ஸோட டோஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இங்கே டோஸ் வந்து 1 to 2 mg per kg. நெக்ஸ்ட் ஆன்டிகோயாகுலேஷனோட டோஸில் ஒன்ஸ் டெய்லி டோஸை நம்ம ட்வைஸ் டெய்லி டோஸாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சப்போர்ட்டிவ் மெஷர்ஸில் பேஷண்ட்டை யூவோலிமிக்காக மெயின்டைன் பண்ண போகிறோம். பேஷண்ட்டோட இன்புட் அவுட்புட் ஃப்ளூயிட் லெவல் கான்ஸ்டண்ட்டாக மானிட்டரிங்கில் வச்சுக்கணும். இன் கேஸ் ஆஃப் செப்சிஸ் ஆர் ஷாக்கு எக்ஸிஸ்டிங் ப்ரோட்டோகால் படி அண்ட் லோக்கல் ஆன்டிபயோகிராம் படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். மானிட்டரிங்கில் C-reactive protein levels அண்ட் D-dimer levels இங்கே 24 to 48 hours ஒன்ஸ் ரெகுலராக பண்ணணும். மற்ற ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து டெய்லி பண்ணணும். இன்டர்லூக்கின் 6 levels வந்து பேஷண்ட்டோட கண்டிஷன் வந்து வேர்சன் ஆனால் மட்டும்தான் பண்ணணும். கோவிட்-19 EUA, தட் இஸ் எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைஸ்ட் ட்ரக்ஸ் வந்து 2. ஒன்று ரெம்டெசிவிர், இன்னொன்று டொசிலிசுமேப். ஸோ ரெம்டெசிவிர் கொடுக்கணும் அப்படின்னா மாடரேட் டு சிவியர் டிசீஸ் இருக்கணும். நோ ரீனல் ஆர் ஹெப்பாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன், தட் இஸ் EGFR. GFR லெவல்ஸ் வந்து லெஸ் தென் 30 ml இருக்கக்கூடாது. அதே மாதிரி AST/ALT லெவல்ஸ் வந்து மோர் தென் 5 times ஆஃப் அப்பர் லிமிட் ஆஃப் நார்மல் இருக்கக்கூடாது. பட் இது அப்சல்யூட் கான்ட்ரா இண்டிகேஷன் கிடையாது.
பேஷண்ட்டை வித்தின் 10 டேஸ் ஆஃப் சிவியர் சிம்டம்ஸில் நம்ம கூட்டிகிட்டு வந்திருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரக் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ரெக்கமெண்டட் டோஸ் வந்து 200 milligrams IV on day 1 followed by 100 milligrams IV once daily for the next 4 days. இது சிவியர் மாடரேட் டு சிவியர் கேசஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஹோம் ஐசோலேஷன் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. செகண்ட் ட்ரக் வந்து டொசிலிசுமேப். டொசிலிசுமேப் கொடுக்கறதுக்கு இந்த எல்லா க்ரைட்டீரியாஸும் மீட் பண்ணியிருக்கணும். ஸோ பேஷண்ட்டை வித்தின் 24 to 48 hours ஹார்ஸ் ஆஃப் ஆன்செட் ஆஃப் சிவியர் டிசீஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கணும். அண்ட் வென் வி செக் த சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அண்ட் இன்டர்லூக்கின் 6 levels இட் ஷுட் பி ரைஸ்ட். ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தும் பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகலை, இல்லை பேஷண்ட்டுக்கு எந்த ஆக்டிவான பாக்டீரியல் ஃபங்கர் ஆர் டியூபர்குலர் இன்ஃபெக்ஷன் இல்லைனா மட்டும்தான் டொசிலிசுமேப் கொடுக்கலாம். ஸோ சிங்கிள் டோசஸ் இனஃப். த ரெக்கமெண்டட் டோசஸ் 4 to 6 milligrams per kg in 100 ml of நார்மல் saline over 1 hour. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். Thank you for watching.